ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது "கன்னத்தில் முத்தமிட்டால்" படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2002 பிப்ரவரி 14ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் மணிரத்னம், மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இந்த படத்துல மாதவன் சார், சிம்ரன் மேம், கீர்த்தனா பேபியா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நந்திதா தாஸ் இருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இலங்கை தமிழர் பிரச்சனை வரும் இல்லையா? அத ஒரு கான்செப்ட்டா வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. இலங்கையில ஷியாமா அப்படின்ற பேர்ல ஒருத்தவங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திதா தாஸ் அவங்களும் அவங்களுடைய கணவர் 2 பேரும் அந்த ஊர்ல இருப்பாங்க. அங்க நடக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள்னால தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஷியாமா வந்துட்டு கன்சீவா இருப்பாங்க. தன்னுடைய ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்கள மட்டும் ஒரு படகுல வந்து ஏத்தி விட்டுட்டு, இவர் வந்து அங்கேயே இருந்துக்குருவாரு. அப்போ தன்னுடைய கணவரும் வருமாறு கேட்கும்போது, அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கூட தப்பிச்சு போறவங்க, "உன் வயித்துல குழந்தை இருக்கு. நீ வந்துரு. அவர் எப்படியாவது வந்துருவாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவங்கள எப்படியாவது ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. போயிட்டு ராமேஸ்வரத்துல ஒரு முகாம் ஒண்ணு போடுறாங்க. அங்க போனதுக்கப்புறமா, அங்க தங்கியிருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஒரு பெண் குழந்தை. ஆனா குழந்தை பெத்த உடனே தன்னுடைய கணவர் கண்டிப்பா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அங்கேருந்து திருப்பி இலங்கைக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தை இங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மாதவன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒரு இன்ஜினியர். ஆனாலும் ஒரு எழுத்தாளரும் கூட. அதே மாரி செய்தி வாசிப்பாளரா இருக்கிறவங்க தான் சிம்ரன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அகில் அப்படின்ற ஒரு பையனும், இன்னொரு பையனும் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இருக்கு. இந்த பொண்ணு தான் பெரிய பொண்ணு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமுதா அப்படின்ற பேர்ல இந்த கீர்த்தனா பொண்ணு வந்து இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அ இவங்க அப்பா கூட நல்ல ஒரு க்ளோஸா தான் இருக்கும் அந்த பொண்ணு. யாரு? மாதவன் சார் கூட. ஆனா, பெருசா ஒண்ணும் சிம்ரன் அவங்க கூட பெருசா ஒண்ணும் க்ளோஸா வந்து இருக்க மாட்டாங்க. சிம்ரன் அவங்களுடைய அப்பாலாம் வந்துட்டு எதுக்காக இந்த பொண்ண தத்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டுனாலும், இவங்க 2 பேரும் அதெல்லாம் முடியாது. இந்த பொண்ண நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தடவ அமுதா கிட்ட வந்துட்டு சொல்லுவாரு மாதவன் அவர்கள். உனக்கு 9 வயசா இருக்கும்போது தான் உன்னைய அங்கருந்து நான் கூட்டிட்டு வந்தேன். நீ வந்து எங்களுடைய வளர்ப்பு மகள் தான். நான் உன்னை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த 2 பசங்களும் எங்களுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, இந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்றனால பெருசா ஒண்ணும் புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்காது. நம்மள கூட்டிட்டு வந்து நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாரி இல்லாம, நான் எங்க அம்மாவ பார்க்க போணுன்ற மாரி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. வீட்ல வந்து யார்ட்டயும் ஒழுங்காலாம் பேசுறதில்ல. அந்த மாரி பண்ணிட்டுருக்கும். என்ன பண்ணும்னா உங்களோட ரிலேஷன் கூட சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு போயிடணும். ஏன்னா, அவங்க சொல்லியிருப்பாரு இல்லையா மாதவன், ராமேஸ்வரத்துலேருந்து தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு. அங்கே போயிரும் அந்த பொண்ணு. அதோட இவங்க பயந்து போயிட்டு, இங்கே கிளம்பி போயிருவாங்க. சிம்ரன் அண்ட் மாதவன் 2 பேரும் அவங்களோட குழந்தைய இவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு கிளம்பி போயிருவாங்க. போய் பார்க்கும்போது, அந்த பொண்ணு அவங்க அம்மாவ பார்க்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். அவங்க அம்மாவோட பேரு ஷியாமா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் மாதவன் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும், அந்த பொண்ணு வந்து ரொம்பவே இது பண்ணி ஆசைப்பட்டு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இலங்கைக்கு போலாம் அப்படின்னு தேடி போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த ஷியாமாங்கிறவங்க வந்துட்டு ஒரு போராளியா வந்து அங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அந்த ஊர்ல ஒரு அமைதியான நிலவர வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாரி அவங்க ஒரு போராளியா இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாரி ஒரு இடத்துக்கு வர சொல்லி, அந்த ஒரு குரூப் ஒண்ணு இருப்பாங்க. அங்க ஒரு போராளி மாரி ஒரு குரூப் ஒண்ணு இருப்பாங்க. அதுல இருக்கிறவருடைய பசுபதி அப்படின்றவருடைய தங்கச்சி தான் அந்த ஷியாமா. அவர் வந்து சொல்லுவாரு, இந்த மாரி அவங்க ஒரு போராளியா இருக்காங்க அப்படின்ற மாரி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியப்படுத்தி, இந்த ஒரு பார்க்குக்கு வந்து வாங்க, வந்து சந்திப்பு வந்து ஏற்படுத்தலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு மாதவன் அண்ட் சிம்ரன், இந்த பாப்பா 3 பேர் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி சூடு ஒண்ணு நடக்கும். 3 பேரும் தப்பிச்சு ஓடும்போது சிம்ரன் அவங்களோட கையில வந்து பட்டுரும். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அட்மிட் பண்ணுவாங்க. அப்ப இந்த பொண்ணு ரொம்பவே சாரி, என்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சிம்ரன் கிட்ட சாரி கேட்கும். அதெல்லாம் அவங்க பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது, கரெக்ட்டா அவங்க ஷியாம வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்ப போய் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, நீங்களும் எங்க கூட வந்துருங்கம்மா, நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லும். இல்ல நான் இப்போதைக்கு வர மாரி இல்ல. நீ அவங்க கூடயே போ. எனக்கு இன்னும் நெறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாரியும், கடைசியா அந்த சிம்ரனுக்கு வந்துட்டு இந்த பாப்பா வந்து முத்தம் கொடுத்ததோட இந்த படம் வந்துட்டு முடிவு பெற்றிருக்கும்.